If it was easy, everyone would do it. அது எளிமையானதாக இருந்தால் அனைவராலும் செய்து முடிக்க முடியுமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயா சாமி முத்துப்பாண்டி, கண்ணு பட்டு போயிடும்டா, அப்படி படுத்து கிடக்காதடா, ஒருத்தி கண்ணு மாதிரி இருக்காதுடா, வந்து வீட்டில் படுடா. போ கிளவி வர்றேன். இலே இப்படி இருக்கப்படாதடா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதடா. என் ராசா இல்லை, என் கண்ணு இல்லை, வந்துடுடி தங்கம், வீட்டுக்குள்ளே படுடி. கண்டவ கடையவ பார்த்தானா கண்ணு முழிய பிடிங்கி போட்டுடுவாடி. ஆமா, இன்னும் கல்யாணமே ஆவலே, அதுல கண்ணை வேற புடிஞ்சு போடுறாங்களே. போ பேசாம. இடிய பஞ்சி, அவன் தான் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா படுத்துருக்கிட்டு விடுவேன். ஆமா, நான் சொன்னா யாரு கேட்க போறீங்க? அது எது பட்டாதான் புத்தி வரும். டேய் பேராண்டி, மனசுல அப்படியே சூரியான்னு நினப்பு எழுந்திருச்சு வாடா. வர முடியாது போ. டேய் சரசு வந்திருக்குடா, அதனால தான்டா கூப்பிட்டேன். இங்க 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 தாத்தா, தாத்தா இங்க தாத்தா. டே 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 அவசரப்படாதடா. சு நிப்பாட்டு. யோ கிழவா, மனசே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. சும்மா எப்போ பார்த்தாலும் இமாஜினேஷன்லயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, நேரில் போய் சொல்லுடா. இல்லை நல்லா பேஜ் பேஜ் பார்த்து அப்படியே என்னது அது வந்து என்னமோ சொல்லுவோம், நல்லா இருக்கும். அது என்னது? ஐயோ ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. யோ கிழவா, கன்ஃபியூஷனா இருக்குன்னா கண்ணாடியை வாங்கி போட்டுக்க. நீனும் கிழவி படுத்துற பாடு என்னால கொஞ்சம் கூட ஜீரணிச்சிக்கவே முடியல. ஐயோ ஐயா சாமி, சரிம்மா அவன் போயிடுச்சாடி, சீரணிக்கலங்கிற. இடி கொஞ்சம் சீரக தண்ணி வச்சு கொடுக்கட்டுமாடி. என்ன கண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே நிக்கிற. சரிம்மா அவ்வளோனா இம்பிட்டு சுடு தண்ணி குடிச்சினா சரியா போயிட முடி. வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இடிய பஞ்சி, நீ இப்போ அடிக்காதவள அதை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற. அவன் கன்ஃபியூஷன்ல இருக்காண்டி, சீரணமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அஜீரண கோளாறுலாம் ஒன்றும் கிடையாது. நீ போய் மாட்ட பாரு போ. என்னமோ போங்க, பூசணமோ பூசணமோ. சரி நான் போய் என் வேலையை பார்க்குறேன். ஐயா ராசா, வவுறு சரியில்லைன்னா சொல்லு தரேன், சுடு தண்ணி போட்டு கொடுத்துட்டு போய் என் வேலையை பார்க்குறேன். ஐயோ கிழவி, இப்போ நீ பூரியா இல்லையா? ஆமா போங்க, நல்லா சூத்து வந்து சாவுங்க. உங்களுக்குலாம் நல்லதே சொல்லக்கூடாது. டேய் பேராண்டி, வில்லன் தாண்டா ஹீரோவுக்கு மெயினான ஆளு. வில்லனை எவனாச்சும் கொண்டு வந்து விடு, அந்த பிள்ளையை கிண்டல் பண்ண சொல்லு, வம்புளுக்கு சொல்லு. அப்படியே நீ பாஞ்சி போய் ஹீரோ மாதிரி அவளை காப்பாத்து. அந்த சிம்பதியிலே அவளுக்கு வந்துருண்டா. அது எது கோவம் தானே? ஐயோ இல்லடா, அது வேற வாயில வர மாட்டேங்குது. அதுதான் ஜவ்வு. இல்ல 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 லவ்வுடா. ஏதாவது வீணா பண்ண ஐடியா கொடுக்காத கப்பதத்த. வயசான காலத்துல உசுரை எடுத்துக்கிட்டு ஐயோ உங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படாத கஷ்டப்படுறேன். ஐயோ ஐயா ராசா, என்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற நீனு? எட்டியா கேரி பண்ண உசுரோட சம்மதிக்கிட்டனா இல்லைன்னு பாருடி. இன்னைக்கு ஒண்ணு பேச விட மாட்டேங்கிற, வந்து 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 ஏப்பா பாப்பா எலிக்காவா இருக்க மாட்டேங்கடி உனக்கு. ஆடம் போட புசுனாரி பையல. யோ கிழவா, கிழவிய குடுக்கிட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடு. மடக்கு இருக்கு பையல. சாவ போற காலத்துல 2 பேரும் இழுத்துக்கிட்டு ஓடி போய் என்னத்த பண்ண போறோம்? யோ இந்த வரியா, நீ கொல்றியா இல்லாட்டி அவளை நான் கொல்லட்டுமா? நான் கொல்லட்டுமா இல்லையா? அந்த பாரு, என் வாழ்க்கை வீணா போயிடுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா நீ கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு, ஜெயிலுக்கு போயிடு. ஐயோயோ, நம்ம வம்மூசத்துல ஒருத்தரும் செயலு வாசப்படி காலு வச்சதே கிடையாதுப்பா. நான் வைக்க போறேன்டி கிளம்பி, நான் வைக்க போறேன். ஏடி பஞ்சி, அவன் தான் கோவப்படுறான் போசுக்கு போசுக்குன்னு. அவனுக்கிட்ட வந்து வந்து சும்மா குறுக்கால எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிற. ஏடி உனக்கு தான் படிப்பறிவு இல்லை, நீ பாட்டுக்கு உன் பொழப்பு தனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுனடி. ஏடி உன்னோட வேற பெரிய பராப்பலமா இருக்குடி. ஆமா எங்களவா,
நீ படிச்சு பட்டம் வாங்கிவிட்ட, நல்லா இங்கிலீஷ் பேசு பேசு. ஐயோ என்னால இதுங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முடியலையே. இல்ல இல்ல பேராண்டி, இல்ல நின்னுடா, இல்ல நிறைய ஐடியா வச்சிருக்க சொல்றேன்டா, இருடா. ஆடப்பா இது பையல கைவசம் நிறைய ஐடியா வச்சிருக்கிறேன்னா ஒண்ணு கூட கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ அட கடவுளே, என்ன பாலுக்காரங்களே, கண்ணு தண்ணி தார தாரையா கொட்டுது. இல்ல ஒண்ணு இல்ல, அழுவலாம் இல்ல. ஐயோ தெரு பைப்பில் தண்ணியை திறந்துட்ட மாதிரி தொருன்னு ஊத்துது, அழுவுலங்கிற. எனக்குன்னு யாருமே இல்லை, கஷ்டப்பட்டு பால் கறந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் கல்யாணம் ஆகலை, குடும்பம்னு ஒன்று இல்லை. பாவம் வயசான காலத்தில் தாத்தா பாட்டியை வச்சுக்கிட்டு என்னால் முடியல. அந்த கிழவங்களே ஏன் வச்சுக்கிட்டு இருக்க? சோத்துல வசத்தை வச்சு காலி பண்ண வேண்டியதானே. ஐயோ அதெல்லாம் பாவக்கா, செய்யக்கூடாது. தாய் தகப்பனை விட வசதியானவங்க என்னை அம்புட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்குறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஏதோ பேச்சுக்கு நான் சொல்லுவேன், எங்கள் தாத்தா பாட்டியை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹாய் முத்து, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க? என்ன முத்துவா? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவர் போய் பேர் சொல்லி கூப்பிட்றேன். ஐயோ காதில் ஓதுதுங்களே. நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இதுங்க வேற வயசு வயசுன்னு சொல்லியே உசுர் எடுக்குதுங்களே. சேச்சே, நானும் பால்காரங்களும் ஃப்ரெண்டாயிட்டேன். நான் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன முத்து? ஆமாம் சரத், நீ என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் சொல்கிறதையும் கேட்காத, நீ எப்பயுமே என்னை பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடணும். அட்ரா சக்க பால்காரே, நீ அடிச்சு ஓட்டு. ஏய் திக்குவாய் தினசா, நீ ஏன் இங்கே நிற்கிற? என்ன பண்ண சொல்கிற நெட்டவள்ளி? என் மாமியா எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்ன சண்டைக்கு வருதா? ஏன், என்ன பிரச்சனை? என்ன நெட்டவள்ளி, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆக போகுது. நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, இன்னும் ஒரு புள்ள பிறக்கலையே. அதுக்கு தான் என்னை வைக்க மாட்டேங்கிறா. என்னை விரட்டி விட்டுட்டு என் புருஷனுக்கு என் தங்கச்சியை கட்டி வைக்கலான்னு கிளவி பார்க்குறா. ஐயே அட லூசே, அரை லூசே, திக்குவாய் தினசா, இதுக்கு எதுக்கு நீ கோயிலா போய் பார்க்காத சாமி இல்லைங்கிற? ஆஸ்பத்திரிக்கு தண்டி போகணும். அட கூம்பிட்ட சிரிக்கி, உனக்கு அது கூட தெரியலையாடி? அப்புறம் உன் மாமியா கட்டி உன்னை திட்டாம என்ன கொஞ்சுவாள? முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பாருடி என்ன ப்ராப்ளம்னு. இப்பெல்லாம் ட்ரீட்மெண்ட் எவ்வளோதான் முன்னேறிடுச்சு. என்ன தினசா அப்படி இருக்க? ஆஸ்பத்திரிக்கு போகணும் தான், ஆனால் அதுக்கு காசு வேணும்ல. எனக்குன்னு யார் இருக்கா? வயசான அம்மா அப்பா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, நாங்கள் 4-5 பேர். ஏதோ கட்டி கொடுத்ததே பெரிய காரியம். எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கொண்டு காட்ட முடியாது நெட்டவள்ளி. என்ன என் புருஷன் கொண்டு போய் காட்டலாம், ஆனால் என் மாமியாக்காரி தான் என் புருஷன் மேலெலாம் எந்த இதுவுமே இல்லை. ஏதோ இவளுக்கு தான் குறை இருக்குன்னு எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லுது. இந்த மாதிரி கிளவியெல்லாம் கொசு மருந்து அடித்து கொள்ளணும். மருந்து கொசு மருந்து அடித்து கொள்ளணும்.